உலகத்தினுடைய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய வேதனையில, ஒவ்வொருடைய சுச்சுவேஷன்ல, ஒவ்வொருடைய கஷ்டத்துல, கண்ணீர்ல இருக்கிறாங்க. அதை சரியான முறையில அறிந்து கொள்வதுதான் உலகத்தை குறித்ததான தேவன் தரக்கூடிய வெளிப்பாடு. ஒரு அலையில சொல்லுங்க. அப்போ நீங்க அததான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிரியமானவர்களே, வெளிப்பாடு இல்லாத சபை, வெளிப்பாடு இல்லாத ஒரு ஊழியக்காரன், வெளிப்பாடு இல்லாத ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில வளர்ச்சியை இழக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரன், அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளும் அல்லது அந்த சபையில் இருக்கக்கூடிய குடும்பம் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் அது இழக்கிறது. தயவு செய்து நம்ம வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை வேணும். வெளிப்பாடு என்று சொன்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய காரியங்களை அது வெளிப்படுத்தி காமிக்கிறது. எவ்வளவு நொந்து போயிருக்கிறா பாருங்க இந்த மனுஷி. இந்த சமாரிய ஸ்திரீ தன் வாழ்க்கையில ஒரு நொந்து போயிருக்கிறா. அவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிற புருஷன் இல்ல, கரெக்டா சொன்ன நீ. அவர் சொல்றாரு, அப்படின்னு நொந்து போய், நீ தீர்க்கதரிசி என்று காண்கிற சொல்ற, நீ ஒரு தீர்க்கதரிசின்னு. பிரியமானவர்கள் நொந்து போயிருக்கிறா. அந்த நொந்து போன அந்த இருதயத்தை அவர் குத்தி காயப்படுத்தாம அவளை அழகா என்ன பண்றாரு, ஆறுதல் படுத்துறாரு. அதுதான் உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை இன்னைக்கு. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துக்குள்ளாக, அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளுக்குள்ளாக வரணும். சபைகளை நொந்து போய் வரவங்களுக்கு என்ன பண்ணணும், அரவணைக்கணும். சபைக்கு வரவங்க தானே பாஸ்டர், நோ, அக்கம் பக்கத்தில் இருக்க நொந்து போயிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்றோம், கும்மி அடிச்சிடக்கூடாது. அதுல நம்ம கும்மி அடிச்சிடக்கூடாது. அது என்ன பண்ணணும், தூக்கி நிறுத்த பார்க்கணும். அப்படியே அவங்க ஆடிட்டு இருப்பாங்க. உடனே நான் அவங்க ஆறுதல் தரேன், நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம என்றப்படக்கூடாது அந்த வாழ்க்கையில. ஐயோ, அவங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒருபோதும் அதை நம்ம பண்ணிடக்கூடாது. அது ஆண்டவருக்கு அருவருப்பு. அது முன்னாடி நான் எது சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் தன்மை ஆண்டவர் அறிந்திருந்தார். பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடை பற்றி அவர் பேசுறாரு. அது மாத்திரம் பேசாம மனிதர்களுடைய வாழ்க்கை முறை குறித்து அவர் பேசுறாரு. அதான் அந்த இடத்துல பார்க்க